இந்த காணொலியை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆகஸ்ட் 11ஆம் தேதி கொல்கத்தா நகருக்கு வெளியே இருந்த சோடைப்பூர் ஆசிரமத்தில் தங்கியிருந்த காந்தி, முஸ்லிம்கள் மீதான எந்த வன்முறைகளிலும் இந்துக்கள் ஈடுபடக்கூடாது என்று கேட்டுக்கொண்டார். தேச பிரிவினையில் கொல்கத்தா இந்து வங்காளத்துக்கும் டாக்கா முஸ்லிம் வங்காளத்துக்கும் என முடிவாக இருந்தது. இன்னும் 5 நாட்களில் மேற்கு வங்கத்தின் முஸ்லிம் லீக் ஆட்சி முடிவுக்கு வந்துவிடும். இப்படிப்பட்ட சூழலில் கொல்கத்தாவில் இருக்கும் முஸ்லிம்களை பாதுகாக்க ஒரே வழி ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரை காந்தியை கொல்கத்தாவிலேயே தங்க வைத்து விட வேண்டும் என்று அப்போதைய ஒன்றுபட்ட வங்காளத்தின் பிரதமர் சுராவர்தி உறுதியாக இருந்தார். அதே நேரத்தில் கராச்சியில் உள்ள நாடாளுமன்றத்துக்கு முகமது அலி ஜின்னா அலங்கரிக்கப்பட்ட சாரட் வண்டியில் வந்திறங்கினார். லியாகத் அலிகான் உள்ளிட்ட சில தலைவர்கள் ஜின்னாவுக்கு வரவேற்பளித்து அழைத்து சென்றனர். பாகிஸ்தானின் அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் ஜோகேந்திரநாத் மண்டல் தலைமையில் தொடங்கியது. அரசியலமைப்பு சபையின் தலைவராக ஜின்னா ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். முதன்முறையாக அக்கூட்டத்தில் உரையாற்றிய ஜின்னா, உலகம் போற்றும் அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்குவதும் இறையாண்மை மிக்க ஒரு நாடாக உயர்ந்திருக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். மேலும் பிரிவினையை தவிர வேறு எந்த ஒரு நல்ல முடிவும் தன்னிடம் இல்லை என்று கூறிய ஜின்னா, பாகிஸ்தானில் அனைத்து மதமும் சமம், இது இன்றும் என்றும் நிலைத்திருக்கும் என்று குறிப்பிட்டார். அப்படியென்றால் இஸ்லாமியருக்கான பாகிஸ்தானை ஏன் உருவாக்க வேண்டும் என்ற கேள்விக்கு பதில் சொல்லாமலேயே ஜின்னா தன் உரையை முடித்தார். பிறகு பாகிஸ்தானின் தேசிய கொடி தேர்ந்தெடுக்கப்பட்டது. முன்னதாக பிரிட்டிஷ் அரசின் கீழ் 560 சமஸ்தானங்கள் ஏ பிரிவு என வரையறுக்கப்பட்டிருந்தன. சிக்கிம், பூட்டான் மற்றும் பலுசிஸ்தானின் கலாத் ஆகியவை பி பிரிவில் வைக்கப்பட்டிருந்தன. 2000 ஆண்டு பழமையான கலாத் நகரின் தலைவர் கானுடன் முஸ்லிம் லீக்கின் பிரிட்டிஷ் பிரதிநிதி மீர் அகமது யார்கான் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார். அதன்படி கலாத் இனி பாரதத்தின் ஒரு அங்கம் இல்லை என்றும் ஆகஸ்ட் 11ஆம் தேதி முதல் தனி சுதந்திர நாடாக செயல்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது. உடனடியாக புதிய நாட்டின் முதல் தலைவராக மீர் அகமது யார்கான் பொறுப்பேற்றார். பலுசிஸ்தான் என்ற தனி சுதந்திர நாடு உருவானது. இந்நிலையில் மகாராஜா புத்தச்சந்திராவின் தலைமையில் இருந்த மணிப்பூர் இந்தியாவுடன் இணைந்தது. ஐதராபாத் இந்தியாவுடன் இணைவதற்கான கால அவகாசம் மேலும் 60 நாட்கள் நீட்டிக்கப்பட்டது. இந்தியாவின் சுதந்திர விழாவுக்கான ஏற்பாடுகள் தொடங்கியிருந்தன. ஆகஸ்ட் 14ஆம் தேதி இந்தியா கேட்டில் இரவு 8:10 முதல் 8:45 மணிக்குள் தேசிய கொடி ஏற்றுதல், சரோஜினி நாயுடுவின் செய்தி, நேருவின் செய்தி என்ற வரிசையில் இரவு அரசியலமைப்பு நிர்ணய சபையில் அதிகார பரிமாற்றம் என அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆல் இந்தியா ரேடியோ நேரலையில் ஒளிபரப்ப ஏற்பாடு செய்யப்பட்டு அதற்கான அறிவிப்பும் வெளியிடப்பட்டன. அதே நேரம் டெல்லியில் ஜின்னாவின் பங்களாவை விலக்கி வாங்கிய டால்மியா இல்லத்தில் பசுவதை தடுப்பு பேரவையின் மாநாடு நடைபெற்றது. பசு பராமரிப்பு பாரத குடிமக்களின் அடிப்படை உரிமை என்றும் பசு மற்றும் அதன் சந்ததியை பாதுகாப்பது கடமை என்றும் தேசத்தின் வளர்ச்சியில் பசுகளுக்கு முக்கிய பங்கு இருப்பதால் ஆண்டுதோறும் பல கோடிக்கணக்கான பசுக்கள் கொல்லப்படுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் இந்த கூட்டத்தில் பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அன்று மாலை கல்கத்தாவில் முஸ்லிம்களின் வன்முறை விளையாட்டம் கட்டுக்கடங்காமல் போய்க் கொண்டிருந்தது. எங்கு பார்த்தாலும் எரிந்து சாம்பலான இந்து வீடுகள், தீ வைத்து கொளுத்தப்பட்ட இந்து கோயில்கள், தன்னுயிரை தவிர சொந்த ஊரிலேயே அனைத்தையும் இழந்துவிட்ட இந்து சமுதாயம் காந்தியிடம் இனியும் எதை எதிர்பார்க்க முடியும்? கலவர பகுதிகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட காந்தி இப்படிப்பட்ட கோர காட்சிகளை காண்போம் என்று கனவிலும் கூட நினைத்து பார்த்திருக்க மாட்டார். மேலும் இது போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் தமிழ் ஜனம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜனங்களின் குரல் கருத்து கணிப்பில் பங்கேற்க முடியாதவர்கள் QR கோட் அல்லது லிங்கை பயன்படுத்தி இணையம் வாயிலாகவும் கருத்து கணிப்பில் பங்கேற்கலாம். இன்றே உங்கள் கருத்தை பதிவு செய்யுங்கள்.